ஹலோ கைஸ், டுடே வந்துட்டு ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். சிங்கப்பூரில் ஒரு வில்லேஜில் ஒரு இருட்டினதுக்கு அப்புறம் பேய் வரும், அங்கே வந்துட்டு நைட்லாம் ரொம்ப தூரம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிளேஸ் உண்டு. அந்த பிளேஸில் போய் நாங்கள் வந்து நைட்டு வந்து தங்க போகிறோம். அதுவும் ஒரு கூடாரம் போட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் வர்றது தான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனித்தீவு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கு வந்து போட்டில் தான் போகணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபெரி ஸ்டேஷன் போயிட்டுருக்குறோம். இப்போ நைட்டு வந்துட்டு இங்கே இருட்டினதுக்கப்புறம் பேய் நடமாட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது இருக்கா இல்லையான்னு இன்றைக்கி தான் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். நைட்டு கேம்பிங் வந்து செட் பண்ணியாச்சு. டென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இது செட் பண்ணுறதுக்கு. பேக்கில் இருக்கிற சோலார் பவரில் ஒர்க் ஆகும் இதில் இருக்கிறது. அண்ட் அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ச் மாதிரி இங்கே வச்சுருக்காங்களாம். அந்த பொண்ணோட சிலையெல்லாம் வச்சு பேய் வருகிறதுக்கு 1000 அறிகுறி இருக்குங்க. ஃபுல்லாக எப்போ வேணாலும் பேய் வரலாம். ஆல்ரெடி கால் நடக்கிற தடம் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபீடர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்தே நம்ம எங்கே இருந்தோம், இப்போ இந்தியாவுக்கே இருந்தாலுமே இந்தியாவிலேருந்தே நம்ம வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு வேணும்னா நம்ம அங்கே நம்ம ஆப் மூலமாக ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, இருட்டாக இருக்குது. பேய் வர்றதுக்கு நிறைய அறிகுறிங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 5 மணிக்கெலாம் சவுண்டு கேட்குது மீன் பிடிக்கிற மாதிரி. இங்கே இப்போவும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் ஏகப்பட்ட மீன் பிடிக்கிறாங்க. என்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரில. பிடிச்சி சாப்பிடுவாங்களா இல்லை நான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. முன்னாடி இங்கே வந்துட்டு ஃபுல்லாக நிறைய குவாரி இருந்திருக்கு இந்த ஏரியாவில். ஸோ இங்கேயே மொத்தம் 3-4 குவாரி கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே எதுவும் இல்லை, ஆனால் கீழே நிறைய நவாப்லாம் கிடக்குது.